ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுகவும் ஆள துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுகவுடனான கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளும் நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டத்தினை கண்டு சற்று அதிர்ச்சியிலும் பிரமிப்பிலும் ஆழ்ந்துள்ளார்கள். வெளியில சொல்ல மாட்டாங்க, வெளியில சொல்லவே மாட்டாங்க. ஆனா உள்ளபடியே உள்ளத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த தூய்மையும் உண்மையும் இதுதான். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் நினைத்தது என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதிக்கான இயக்கம், அவர்கள் சாதி சங்கம் நடத்துகிறவர்கள், அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்வதே அவர்களுக்காக தான் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். ஏன் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்களே, பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் சமயத்துல தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசும், தேர்தலுக்காக தான் இது பேசுதுன்னு. அதற்கான பதில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று மேடையிலேயே மிக பகிரங்கமாக தெளிவாக கூறிவிட்டார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் 35 முறை ஆர்ப்பாட்டம், போராட்டம், கவன ஈர்ப்பு போராட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு மனு கொடுக்குதல், அது மட்டும் கிடையாது, முதலமைச்சரை நேரில் சந்தித்தல், மத்தியில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களை நேரில் சந்தித்தல் சொல்லிட்டு 35 நிகழ்ச்சிகளை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தி இருக்கிறது. நாங்கள் தேர்தலுக்காக இதை செய்ய மாட்டோம், இதை சொல்கிறவர்கள் வேண்டுமானால் செய்வார்கள் சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, நல்ல ஒரு விடயத்தை புரிஞ்சுக்கணும். நேற்றைய தினம் திருமாரஞ்சி அவர்கள் சொன்னார், முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர், இங்கே தமிழகத்தில் பிறந்திட்ட போராடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாதியும் ஒரே மேடையில் இருக்கிறது, அதுவும் பாமகவினுடைய மேடையில் இருக்கிறது. உதாரணத்திற்கு சொன்னோம்னா, வன்னியர்களுக்கு மட்டும் அனைத்து நாங்கள் போராட்டத்தை நடத்தணும் கிடையாது. அந்த போராட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார்கள், யார் இந்த சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் என்று இங்கே கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகள் கூறுகிறார்களோ அவர்கள் தான் முதன்மையாக கலந்துக்கிட்டாங்க. பட்டியல் சமுதாயம் தான் இதில் பெரிதலும் பயன்படும் என்பதை உணர்ந்த காரணத்தினால் அன்புமணி அவர்களுடைய உற்ற தோழனாக இருந்து மறைந்த ஆம்சாக் அவர்களுடைய துணைவியார் கலந்து கொண்டார். தமிழ்நாடு பரையர் சங்கம் கலந்து கொண்டது, முக்குளத்தூர் சமூகம் கலந்து கொண்டது, நாடார் சமூகம் கலந்து கொண்டது, கொங்குவேளாளர் கவுண்டர் சமூகம் கலந்து கொண்டது, வேட்டுவேளாளர்கள் கலந்து கொண்டார்கள், மீனவர்கள் கலந்து கொண்டார்கள், யாதவர்கள் கலந்து கொண்டார்கள், குயவர்கள் கலந்து கொண்டார்கள், இன்னும் எண்ணற்ற பல்வேறு சமூகங்கள் இந்த இயக்கத்தின் சார்பாக நடத்தப்பட்ட போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். காரணம், அவர்களுக்கு தெரியும் இது எது சரி எது தவறு என்று. ஆனால் தெரிந்தும் தெரியாதை போல் நடிக்கக்கூடியவர்கள் தான் இன்று திமுக பக்கம் இருந்து கொண்டு இதை ஆதரிக்காமல் ஆதரிக்கக்கூடிய இயக்கத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே மேடையில் ஒரு தலைவரால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஒன்றிணைக்க முடியும் என்றால் அது திரு அன்புமணி அவர்களால் மட்டும்தான் முடியும் என்பதை நேற்றைய தினம் நிரூபித்து காட்டியிருக்கிறார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். வருங்காலம் மிகப்பெரியதொரு மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தும். திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் தயவு கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் அந்த மேடையில் நின்று இருக்க வேண்டும். காரணம், அது எல்லோருக்குமானதுதான். இங்கே திமுக செய்யக்கூடிய அத்துணைக்கும் ஏதுவாக இருக்காதீர்கள்.